ஹாப்பி நியூ டு ஆல் படிஸ் மார்பன் டு பிளாக் டாக். ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? 2024 எண்டில் இருக்கும். நேரம் ரொம்ப டிக் டிக் டிக்னு போயிட்டே இருக்கு. அடுத்து 2025 வர புதிய நம்ம என்ன பண்ண போறோம்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்த 2024ல இருந்த மாதிரி மொக்கையா இருந்தலாமா? ஓகே, 2024ல யாரெல்லாம் குட்டா இருந்தீங்களோ அந்த 2025 அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமா போயிருக்கு, இன்க்ளூடிங் நம்ம எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும். நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. அதாவது லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிருப்போம். அது 2020 நினைச்சிருப்போம், 21 நினைச்சிருப்போம், 22 நினைச்சிருப்போம். சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சில பேர் பண்ணாம போயிருக்காங்க, சில பேர் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா நம்மளாம் எப்படி பண்ணுவோம் சொல்லினே இருப்போம், ஆனா பண்ண மாட்டோம். சாப்பிட்டியா? ஸோ இந்த 2025 நம்ம கண்டிப்பா பண்றோம். அது எப்படி பண்ண போறோன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். புரியுதா? நம்ம கோட்டு படத்துல சிவகார்த்திக் நம்ம விஜய் எப்படி துப்பாக்கி குத்துறோம், அந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன். என்னோட ஸ்பீச் தான் அந்த துப்பாக்கி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ இந்த துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம கோல் செட் பண்ண போறோம். கோல் உடனே பேப்பர் எடுத்து காலைல 5 மணிலாம் எழுந்தணும், 6 மணிக்கெல்லாம் ஓடணும், 7 மணிக்கெல்லாம் ஜிம்முக்கு போகணும், 8 மணிக்கெல்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்தோமா, குளிச்சோமா, ரீடிங் ட்ரேடிங் கோடிங் சாப்பிடணுமா, திரும்ப வேலைக்கு போகணும், 12 மணிக்கு சாப்பிடணும், திரும்ப 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தோமா, வீட்டில் ஏதாவது ஸ்கில் இருந்தா அதை பண்ணுமா, மாவு பிசினஸ் பண்ண போறோம், இல்ல யூடியூப் சேனல் பண்ண போறோம். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல பண்ணணும். கண்டிப்பா முடியாது, சத்தியமா முடியாது. அதுதான் உண்மை. இப்போ இது எல்லாமே உங்க கோலா இருக்கட்டுமே, எல்லாமே ஒரு கோலா இருக்கட்டும், கோல்ஸ் இருக்கணும். கோல்ஸ் 1 2 இதுதான்ப்பா கோல் அப்படி கிடையாது. ஏன்னா லைஃபுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. லைஃப்ன்றது ஒரு கம்மா, அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அதோட இதுல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு ரேசஸ் தான். இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், ஒரு 5 கோலுங்க. 5 கோல். ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் கத்துக்கணும். You have a problem with people who cannot converse in English, right? ரெண்டாவது, மாஸ்டர்பேட் பண்ணாம இருக்கணும். மூணாவது, டைமுக்கு சாப்பிடணும். நாலாவது, கரெக்ட் டைமுக்கு ஏஞ்சிக்கணும். 5வது, ஜிம்முக்கு போகணும். இப்ப நான் சொன்ன 5 கோலையும் ஜனவரி 1 இருந்து பண்ண போறேன்னா அதாங்க இல்ல. ஃபர்ஸ்ட் என்னோட கோல் என்ன? 6 மணிக்கு ஏஞ்சிக்குது. ஜனவரி 1 இருந்து ஜனவரி 21 வரைக்கும் 6 மணிக்கு நான் காலையில ஏஞ்சிக்க போறேன். 22 யாரா இருந்தாலுமே பழகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா அது கஷ்டமாவே இருந்தாலும் அதை நம்ம 21 டேஸ் கம்ப்ளீட்டா கரெக்டா பண்ணிட்டோம்னா 22 டேஸ் ஆட்டோமேட்டிக்கா ரூட்டீன் வந்துடும். 22 அடுத்து என்ன நான் பண்ண போறேன்? ஜிம்முக்கு போகணும். 6 மணிக்கு எழுந்து நான் 6 மணிக்கெல்லாம் ஜிம்முக்கு போகணும், 7 மணிக்கெல்லாம் திரும்ப நான் வீட்டுக்கு வரேன். அதை நான் அடுத்த ஒரு 21 டேஸ்ல நான் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு 21 டேஸும் நான் சொன்ன 5 கோலுமே 4 மாசத்துல கம்ப்ளீட் ஆயிடும். இந்த 4 மாசத்துல நான் சொன்ன கோலுமே கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா அந்த 5 கோலுமே அடுத்து வர 8 மாசத்துக்கும் நான் கண்டினியூஸா பண்றேன். அதாவது 2025 எண்டு வரைக்கும் 2026ல இது எல்லாத்தையும் நான் கரெக்டா பண்ணலாம். இதுதான் என்னோட கோலுங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்க மண்டையில ஏத்திக்கோங்க. இன்னொரு விஷயம், நான் பிராக்டிக்கலா பேசலான்னு இருக்கேன். என்ன அப்படி பிராக்டிக்கலா பேச போறேன்னா, இந்த 2024 எல்லாருக்குமே ரொம்ப 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 போறதா போச்சு, இன்க்ளூடிங் புரிய நினைக்கிறேன். அதாவது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஒரு சோசியல் மீடியா எடுத்தாலும் சரி, யாரா இருந்தாலும், என் ஃப்ரெண்ட்ஸ், என் பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, எந்த ஒரு சொந்தக்காரங்க யாரா இருந்தாலுமே இந்த 2024 எப்படிங்க போச்சு? நான் 2023 கூட எனக்கு நல்லா போச்சு, ஆனா 2024 ரொம்ப மொக்கையா போச்சுங்க அப்படின்னு சொல்றவங்க தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. இருக்கலாம் 2024 நிறைய பேர் ரொம்ப குட்டா இல்ல ரொம்ப ரொம்ப குட்டா கூட பேக்கலாம். ஆனா 2024 எல்லாருக்கும் எப்படி போச்சா? இல்லவே இல்லை. எனக்கு எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப மோசமா போச்சு. அதாவது ரொம்ப மோசமா போச்சு. இந்த மோசமா போன இதுல கெட்ட நினைவுகள், கெட்ட ஞாபகங்கள், எல்லா பேட் மெமரிஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு குட் மெமரிஸ் பிளஸ் இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன் லெசன் என் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த தப்ப நான் 2025ல பண்ணாம இருக்க போறேன். அதுதான் இந்த 2024ல நான் கத்துக்கிட்ட லேர்னிங் லெசன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கும் உங்க வாழ்க்கை பாடம் இருக்கும். அதை மறந்துட்டீங்கன்னா அது உங்களோட பெரிய முட்டாள்தானே, இன்க்ளூடிங் மீ. புரியுதுங்களா? நானாவே இருக்கட்டுமே, நம்ம ஒரு தப்பு செய்யறோம், அதை மறக்கக்கூடாது. அதுக்கு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை நினைச்சு டிப்ரெஷன்லயும் போகக்கூடாது. அந்த தப்பை திரும்ப செய்யாம இருக்கணும், அவ்வளவு. புரியுதா? இப்போ நம்ம எதுக்கு இந்த கோலை செட் பண்ண போறோம்? ஏன் 2025 இந்த கோலை நம்ம செட் பண்ணணும்? அதாவது உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம சில பேருக்கு மில்லியனர் ஆகணும், சில பேர் பில்லியனர் ஆகணும், சில பேருக்கு பிசினஸ் பண்ணணும், சில பேருக்கு சின்ன கடை வைக்கணும், சில பேருக்கு போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஏன் சில பேருக்கு வாழணும்ன்றலாம் கூட ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசையில என்ன இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல பாருங்க.
என்னோட லைஃப்பை நான் பெட்டர் ஆக்கணும். அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப்பை பெட்டர் ஆக்கணும்னு ஒரு கோல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மாதம் ஃபுல்லாக நான் வேலைக்கு போகிறேன். ஒரு மாதம் ஃபுல்லாக 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறேன். நான் ஏன் வேலைக்கு போகிறேன்? அடுத்த மாதம் 1ஆம் தேதி எனக்கு வரப்போகிற அந்த சேலரி, அந்த சம்பளம், அந்த காசு தான் என்னோட மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷனுக்காக நான் 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் வேலைக்கு போகிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வருஷத்தில் 365 நாளும் நீங்கள் அது ஒரு கோலை வச்சுக்கோங்க, உங்களோட மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க. 365 நாள் நீங்கள் கரெக்டாக உங்கள் கோலை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி பார்க்கும்போது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் பண்ணது எல்லாமே நடந்திருக்கும். அதுதான் உங்கள் கோல்.